டான் பிக்சர்னு சொல்லிட்டு அவங்க ஆகாஷ் அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா என்ட்ரி ஆகுறாரு. அதுக்குள்ள இப்ப அவரு 3 பிரபல நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 500 கோடி அதுல இன்வெஸ்ட் பண்ணதா அவரு வீட்லயும் ரைடு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே. இதுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த இவருக்கு போக வேண்டிய காசு இந்த டாஸ்மார்க் மூலியமாக தான் போகுது அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் உண்மைதான்? நம்முடைய நீதிமுறை ரொம்ப வலுவட்டையான முறை. அவ்வளவு குற்றவாளிகளும் அவ்வளவு மாநிலங்களிலும் அவ்வளவு அரசியல்வாதிகளும் முழு அயோக்கியர்களாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய நீதித்துறையினுடைய போதாமைதான். சில நீதிபதிகள் அபூர்வமாக வெளிப்படுகிறார்கள் என்பதை தவிர இவர்களுக்கு ஊழல் என்பது ஸ்டாலின் கட்சிக்கும், ஸ்டாலின் ஊழல் செய்யாதவர் என்று எவனாவது நினைக்கிறானா? எல்லாம் தெரிந்தும் வாக்களிக்கிறார்கள், எல்லாம் தெரிந்தும் 12 கட்சி கூட்டு சேருகிறான். ஜனநாயகம் இதுதான் என்று எல்லாரும் ஒப்புக்கொண்டு எல்லாரும் நாம் அடித்தது போக மக்களுக்கு ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு திட்டம் போடுவோம். நாம் ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி எடுத்துக்கொள்வோம். இவர் கேட்கிறார், நான் 4 ஆண்டுகளாக ஆளுகிறேன், என்னை எல்லாரும் அப்பா என்று கூப்பிடுகிறார்கள். இதெல்லாம் சும்மா டம்மி அப்பாக்கள். இதெல்லாம் இவரை புகழ்ந்து கொள்வது, அசிங்கப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கிறது. அவனே நாடு ஆளுகிறவனே திருட்டு போய கொள்ளக்காரன், திருட்டு பையன்னு தானே சொல்கிறாங்க. நம்மோட மந்திரிகள் எல்லாம் இவங்கெல்லாம் திருட்டு போயவங்கெல்லாம் அப்புறம் என்ன மதிப்பு வரும் அரசின் மேலே? அப்புறம் அவெல்லாம் அடிக்கிறான்டா, அப்படித்தான் அடிக்க முடியும் போல தானும் அடி. மக்கள் மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள். மூத்த பத்திரிகையாளரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தலைவருமான பல கருப்பையா அவர்கள், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? டாஸ்மார்க் ரிலேட்டடா ஒரு பக்கம் இடி ரைட் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த டான் பிக்சர்னு சொல்லிட்டு அவங்க ஆகாஷ் பிரகாஷ் அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா என்ட்ரி ஆகுறாரு. அதுக்குள்ள இப்ப அவரு 3 பிரபல நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறாரு. இட்லி கடை, பராசக்தின்னு, சிவகார்த்திகேயன், தனுஷ வச்சு படம் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 500 கோடி அதுல இன்வெஸ்ட் பண்ணதா அவரு வீட்லயும் ரைடு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே. இதுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த இவருக்கு போக வேண்டிய காசு இந்த டாஸ்மார்க் மூலியமாக தான் போகுது அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் உண்மைதான்? இல்ல, யாருக்கு உண்மையா இல்லையான்னு வழக்கு நடந்த பிறகு தெரியும் என்று வைத்துக் கொண்டு, உண்மை என்று தெரிந்தாலும் தண்டித்தாலும் பிறகு மீண்டும் ஜாமீனில் வருகிறான். பொன்முடிக்கு மகா அயோக்கியத்தனம், இந்த ஆள் செய்யாத ஊழல் இல்லை என்று சொல்லி இவரையும் இவருடைய மனைவியும் 3 ஆண்டுகள் தண்டித்தார்கள். போய் அதை நிறுத்தி வைத்து வந்து விட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். இப்பொழுது இவருடைய வாழ்நாளைக்குள்ள இந்த வழக்கு மறுபடியும் எடுக்கப்பட்டு கீழே வந்து அது என்ன ஆக போகிறது, சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லணும், எவ்வளோ காலம் என்ன அந்த வழக்கு. 30 ஆண்டு வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில். 30 ஆண்டு வழக்குகள், சிவில் கேஸ் எல்லாம் 30 ஆண்டு. உங்களுடைய தலைமுறைக்குள் உனக்கு ஒரு இந்த சொத்து எங்கள் அம்மாவுடைய சொத்து எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி வழக்கு போட்டால் சுப்ரீம் கோர்ட் நம்முடைய ஆயுளுக்குள் அது தீர்ப்பு சொல்லாது. அதெல்லாம் நம்முடைய நீதிமுறை ரொம்ப வலுவட்டையான முறை. என்ன, அவ்வளவு குற்றவாளிகளும் அவ்வளவு மாநிலங்களிலும் அவ்வளவு அரசியல்வாதிகளும் முழு அயோக்கியர்களாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய நீதித்துறையினுடைய போதாமைதான். சில நீதிபதிகள் அபூர்வமாக வெளிப்படுகிறார்கள் என்பதை தவிர இப்போ 4-5 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அபூர்வமாக வெளிப்படுகிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த வழக்குகளை மறுபடியும் கீழே தள்ளுகிறார்கள். அவன் கீழே இருப்பவன் தான். அப்புறம் அவன் என்ன செய்வான்? அப்போ என்றைக்கு விசாரித்து என்றைக்கு அவன் அப்பீலுக்கு போய். நம்முடைய அரசியல் ஊழலுக்கு மிக பெரும் காரணம் நம்முடைய அதிகார வர்க்கமும் ஆட்சியினரும் ஒன்று சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் மாறானவர்கள். நீதித்துறை 3வது மாறானது. ஆனால் அதிகார வர்க்கமும் இவன் ஆட்சியாளன் செய்கின்ற தவறை அதிகார வர்க்கம் தடுக்காமல் அவனும் பங்கு வாங்கி கொண்டு, இப்பொழுது நீ ஒரு IAS அதிகாரி அப்ரூவராக மாறப்போகிறார், மாற வேண்டும். மாறி இவர் தண்டனை அடையாமல் தப்பித்துள்ளான். அப்ரூவராக மாறுகிறவர்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள். போய் உதயநிதி மாட்டட்டுமே. இப்போ என்ன, எவனா மாட்டினாலும் அப்புறம் அப்பீலுக்கு போவார்கள், ஸ்டே செய்வார். எனக்கு இந்த நீதி அமைப்பில் நம்பிக்கை இல்லை. இவர்கள் வெக்கங்கட்ட தன்மை உடையவர்கள். ஆகவே எந்த ஒன்றுக்கும் நாணப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு ஊழல் என்பது ஸ்டாலின் கட்சிக்கும், ஸ்டாலின் ஊழல் செய்யாதவர் என்று எவனாவது நினைக்கிறானா? எல்லாம் தெரிந்தும் வாக்களிக்கிறார்கள், எல்லாம் தெரிந்தும் 12 கட்சி கூட்டு சேருகிறான். ஜனநாயகம் இதுதான் என்று எல்லாரும் ஒப்புக்கொண்டு எல்லாரும் நாம் அடித்தது போக மக்களுக்கு ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு திட்டம் போடுவோம். நாம் ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி எடுத்துக்கொள்வோம். தாது மணலில் அடிக்காத கொள்ளையா ஆற்று மணலில் அடிக்க. இப்பொழுது வீடு கட்டுவதற்கு ஆற்று மணல் கேட்டால் கிடைக்காது, எம்சாண்டு தான் கிடைக்கும். அதனால அது பொறுன்னு இருக்காது, அந்த மணலில் கட்டுவது வீடு போல இருக்காது.
இது கல் தானே, கல்லை உடைத்த இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தமிழ்நாட்டில் மலை இருக்காது. இப்பொழுது ஆறுகளை போக்கி முடித்து விட்டார்கள். எம்சாண்ட் இதிலிருந்து வருகிறது, மலையை பொடி பொடியாக ஆக்கித்தானே உண்டாக்குகிறார்கள். அப்புறம் எம்சாண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. தேவைக்கு அடிக்கின்ற பணம் இல்லை, அரசாங்கத்திற்கும் வருமானம் வருவதில்லை. நமக்கு சொந்தமான காடுகள் அழிக்கப்படுகின்றன, மலைகள் அழிக்கப்படுகின்றன, எல்லா இயற்கை வளங்களும் அழிக்கப்படுகின்றன. இவர்கள் பெருக்கிறார்கள். இந்த பணத்தை இவர்களால் நுகர முடியாது என்கின்ற அறிவுடைய ஆட்சியாளனே கிடையாது இந்த ஆட்சி. இதற்கு முன்னால் கருணாநிதி இத்தனை கோடி வைத்து விட்டு போனாரே, யார் 1.5 ஆண்டுகள் யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்றே கருணாநிதிக்கு தெரியாது. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தது தெரியாது. காலையில் செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் அவருக்கு 1.5 ஆண்டுகள் இல்லை. அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் என்னுடைய ஸ்டாலின். நூந்து பார்த்தாரே தவிர நம்ம பழகிருப்பையா என்று ஸ்டாலின் சொன்னார். இப்படி பார்க்கிறார். இது என்ன இவன் சொல்கிறான், இவன் என்ன என்பது போலத்தான் இருந்தது. 1.5 ஆண்டுகள் நாட்டை யார் ஆண்டார்கள் என்று தெரியாது, எவ்வளவு பணம் நாம் வைத்திருக்கிறோம் என்று தெரியாது. சரி, மகன் இருக்கிறார், பார்த்துக் கொள்கிறார். அவருக்கு இருந்த வசதி என்ன என்றால், வசதியுடையவர்களுடைய வசதி காரணமாக வைத்தியம் சிறப்பாக நடந்தது என்பதுதானே தவிர, இந்த பணங்களை அடிக்கின்றவன் எவனுக்கும் தெளிவான அறிவு இருந்தால் அடிக்கவே மாட்டான். அசோகனை போல ஆளலாமே. உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது. காமராஜர் பெருமை பெற்றார், ராஜாஜி பெருமை பெற்றார், நீயும் பெருமை பெற்று ஆளலாமே. அடித்து என்ன செய்ய போகிறாய் நீ அடித்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதற்கு பதிலாக யோக்கியன் என்று காமராஜர் இவ்வளோ ஓட்டு வாங்கலாமே. ஒரு நாளைக்கு காமராஜரே தோற்றால் என்ன இப்போ குடிமொழிகி விட்டது. இருக்கின்ற காலம் வரையிலும் நம்முடைய கடமையை நாம் செய்தோம், 4 நல்லது செய்தோம். 4 நல்லவன் நம்மை நல்லவன் என்று சொல்வான், கெட்டவன் சொல்ல மாட்டான். காமராஜர் அவருடைய வாழ்க்கை காலத்திலேயே தோற்கடிக்கப்பட்டார். மீண்டும் ஒரு 7 ஆண்டுகள் இருந்தால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. காமராஜருடைய குற்றம் இல்லை இது. மக்கள் பக்குவம் மாறிவிட்டார்கள் என்றால் மக்களுடைய போதாமையை குறிக்கிறதை தவிர, இன்சஃபிஷியன்சி ஆஃப் தி பீப்புள் தான் அதற்கு காரணமே தவிர அது காமராஜர் காரணம் இல்லை. ஆகவே நாம் பிறந்தோம், கடைசி வரையிலும் இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து விட்டு போவோம், கடமையை செய்து விட்டு போவோம் என்று இல்லாமல் அடிக்கிற கொள்ளைக்கெல்லாம் பின்னால் ஒரு நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். கண்டிப்பா. அதான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி யார் அந்த சார் அப்படின்னு கேட்ட மாதிரி யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரப்புறாங்க. இந்த நாட்டில் நடக்க வேண்டிய தப்புகள் பாக்கி இல்லை. அவர் கேட்கிறார், நான் 4 ஆண்டுகளாக ஆளுகிறேன், என்னை எல்லாரும் அப்பா என்று கூப்பிடுகிறார்கள். இதெல்லாம் சும்மா அதை ரொம்ப கேலி செய்தார்கள். அப்பா என்று மட்டும் கூப்பிடவில்லை, சொத்திலும் பங்கு எடுக்கிறார்கள் என்றவுடன் அதை சொல்வதை விட்டு விட்டார். டம்மி அப்பாக்கள், இதெல்லாம் இவரை புகழ்ந்து கொள்வது, அசிங்கப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கிறது. ஆக ஒன்றும் எவ்வளவு தினந்தோறும் கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, தினந்தோறும் கற்பழிப்புகள் நடக்கின்றன. ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். ஒரு பச்சை பிள்ளை பிறக்கிறது. பிறந்தவுடன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழியை தோண்டி புதைத்து விட்டு ஓடுகிறார்கள். புதைத்த வேகத்தில் வேறொரு பெண் அதை கண்டுபிடித்து அந்த பிள்ளையை எடுத்து விடுகிறார். எடுத்து அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டு விடுகிறது. ஒரு தாயால் 10 மாதம் சுமந்த தாயால் பெரும்பாடுபட்டு வலிகளுக்கிடையே அந்த பிள்ளையை ஈண்டெடுத்த தாயால் அதை புதைக்க முடிகிறது என்று சொன்னால், தனக்குத்தானே பிரசவம் பார்த்து வேற அதுதான் அது புதைக்க முடிகிறது என்று சொன்னால், எந்த அளவிற்கு மன வளம் கெட்டு போயிருக்கிறது, எந்த அளவுக்கு மனிதத்தன்மையே இல்லாமல் நாம் மனிதர்கள் என்று 2 காலால் நடக்கிறோம். 4 காலால் நடக்கின்ற விலங்குகளுக்கிடையே நாம் 2 காலால் நடக்கிறோம் என்பதுதான் அவற்றுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு தவிர மற்ற எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு பசு தன்னுடைய கன்றை விடவே விடாது. ஒரு பசு தன் கன்றை புதைத்ததாக, சாக விட்டதாக, அல்லது ஒரு கோழி குஞ்சை பருந்து அடிக்க வந்தால் பறந்து பாய்ந்து காப்பாற்றும் அந்த குஞ்சை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை புதைக்க முடியாது. ஒருத்தி, நான் உன்னை விரும்பவில்லை, என் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எவ்வளவோ மன்றாடுகிறாள், என் பின்னால் வராதே, நான் உன்னை விரும்பவில்லை, எனக்கு என்னுடைய மனப்போக்கு வேறு என்று சொன்னால், அவன் கடைசியிலே எனக்கு நீ கிடைக்க மாட்டாய் என்று அவளை ரயிலில் தள்ளி விடுகிறான். ஒரு 2 பவுன் தோட்டுக்காக ஒரு மூதாட்டியை கொள்கிறான். 2 பவுன் தோடு. அவளை 65-70 வயது தன்னந்தனியாக இருக்கிற பெண் என்று அறிந்து, வயதானவள் என்று அறிந்து அவளுடைய வீட்டுக்கு போய் அவளை கொன்று அந்த 2 பவுனை அடைகிறான். எவ்வளவு கேவலமாக குற்றங்கள் மலிவாக ஆகிவிட்டன என்பது ஒரு ஆட்சியினுடைய தன்மையை காட்டுகிறது. கண்டிப்பாக முடியுமா இல்லாவிட்டார். ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ஒரு தனி மனிதனோட செயல் தானே சார். இப்போ நம்ம பேசினத நீங்க எக்ஸாம்பிளா சொன்னீங்கல்ல, இது எல்லாமே ஒரு தனி மனிதன். ஆட்சியாளனை பொறுத்து மக்களுடைய தன்மை அமையும். பொற்கை பாண்டியனுடைய ஆட்சியில மக்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்கின்ற காரணம், அப்படி இருக்க மாட்டார். நல்ல மன்னன் ஆளுகின்ற நாட்டிலே மக்கள் ரொம்ப உயர்ந்த தரத்திற்கு இருப்பார்கள்.
அவனே நாடு ஆளுகிறவனே திருட்டு பையன் கொள்ளைக்காரன், திருட்டு பையன்னு தானே சொல்கிறாங்க. நம்மகிட்ட மந்திரிகள் எல்லாம் இவங்கெல்லாம் திருட்டு போய் இவங்கெல்லாம் அப்புறம் என்ன மதிப்பு வரும் அரசு மேலே? அப்புறம் அவன்லாம் அடிக்கிறான்டா, அப்படி தான் அடிக்க முடியும் போல இருக்குன்னு தானும் அடிப்பேன். மக்கள் மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள், மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள். ஆகவே மன்னர்களுடைய தரத்திற்கு நாடு இருக்கிறது. தினமும் கற்பழிப்புகள் நடக்கின்றன, தினமும் கொலைகள் நடக்கின்றன, தினமும் கிரைம் ரேட்டில் தென்னிந்தியாவிலேயே நம்பர் 1 நம்ம தான் கிரைம் ரேட்டில். ஆமாம், தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. அது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய முதலமைச்சருடைய யோக்கியதா அம்சத்தை காட்டுகிறது. அவர் கையில தானே போலீஸ் இருக்கிறது. மக்கள் விரும்பி தானே இந்த ஆட்சி வேணும் விரும்பி இல்லை இருக்கிறதுல இந்த நல்ல பாம்பத்தை எடுக்குது அது திறந்துருக்கு. ஏன்னா அப்புறம் சரிதான் பரவாயில்ல, அப்புறம் வேற யாருக்கா ஓட்டு போடாத குற்றம் என்று வேறு சொல்கிறார். நான் சொல்லுவேன், இத்தகைய ஆட்சியாளர்களை வாக்களிக்காமல் இருப்பதன் மூலமாக அவர்களை இவர்களால் நாங்கள் விரும்புகிற ஆட்சியாளர்கள் என்பதை சொல்வதற்கு அவ்வளவுதான் அறிவுடைய மக்கள். உங்களுக்கு சொல்லுவேன், தூத்துக்குடியில் 13 மக்களை சுட்டுக் கொண்டார்கள் போலீஸ்காரர்கள். ஏன் கார்பரேட்டுகளிடமிருந்து போலீஸ்காரர்களுக்கு 2வது சம்பளம் நடக்கிறது உலகம் புறம். இங்கே மட்டும் இல்லை, உலகம் புறமும் கார்பரேட்டுகள் அந்தந்த கலெக்டர்கள், எஸ்பிக்கள், டிஜிபிக்கள், தமிழ்நாடு எல்லாருக்கும் 2வது சம்பளம் அவர்களுக்கு நடக்கும். அதனாலே நீ இந்த சேட்டலைட் தொழிற்சாலையை எதிர்த்தா நீ ஊர்வலம் போகிறாய், இதை மூடினால் எங்களுக்கெல்லாம் 2வது சம்பளம் யார் தருவார்கள் என்று ஒரு போலீஸ்காரன் சுட்டான். 13 பேர் அப்பாவி மக்கள் செத்து போனார்கள். 17 பேரின் மீது ஸ்டாலின் காலத்தில் நீதிபதி தீர்ப்பளித்தார். இவர்களின் மீது கொலை குற்றம் சாட்டி இவர்களுக்கு மீது வழக்கு போடும். இவர்கள் தூக்குக்கு போக வேண்டியவர்கள். ஏனென்றால் இவர்கள் கொன்றது என்பது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, பகிரங்கமாக நடந்திருக்கிறது. அப்படியானால் இவர்கள் 17 பேரும் தூக்குக்கு போக வேண்டியவர்கள் என்று நீதிபதி சொன்ன பிறகு ஸ்டாலின் ஒருவரின் மீதும் வழக்கு போடவில்லை. 17 பேரும் காப்பாற்றப்பட்டு பெரும் பதவிகளில் ப்ரமோஷன் ஆகியிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஒரு ஆட்சியும் போலீஸ்காரனும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்து கொண்டு இந்த கபோதித்தனமான வேலைகளை செய்கின்றார்கள் என்பதை இது காட்டுகிறது. அதற்கு பிறகு கனிமொழி அந்த தொகுதியில் 3 லட்சம் வாக்குகளிலே வெற்றி பெறுகிறார். இந்த திமுக அதிகாரிகளின் மீது வழக்கு தொடுக்கவில்லை, கொலை வழக்கு தொடக்கவில்லை, செத்தது எங்களுடைய மக்கள் என்று சொல்லி அந்த மக்கள் அவரை தோற்கடித்திருக்க வேண்டும். கனிமொழியை டிபாசிட்டை பிடுங்கியிருக்க வேண்டும். 3 லட்சம் வாக்குகளில் அவர் வெற்றி பெற முடிகிறது என்று சொன்னால் மக்கள் எல்லாவற்றையும் அப்பொழுது இவ்வளவு மறப்பார்கள். ஃபிக்கல் மைண்டட் பீப்புள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவான் ஜூலியஸ் சீசரில். பட் தே ஆர் ஃபிக்கல் மைண்டட் பீப்புள், நோய்மையான மனமுடையவர்கள். அவர்களுக்கு அப்பொழுது வருவது தெரியும், பிறகு மறுநாள் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளில் இதை மறந்து விடுவார்கள். இல்லாவிட்டால் தூத்துக்குடியிலே கனிமொழி வென்றது இந்த நாட்டில் மக்கள் ஒரு சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறார்கள், சொரணை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். தன்னுடைய மக்களை இழந்த தூத்துக்குடி கொதித்தொழுவதற்கு பதிலாக சொரணை இல்லாமல் கனிமொழியை தேர்ந்தெடுத்தது என்று சொன்னால் ஜனநாயகத்தின் தன்மை அதுதான். நீங்கள் விரும்பி ஓட்டு போடுகிறார்கள் என்று சொன்னாயே, அதுக்காக நான் இதை சொல்லுகிறேன். விரும்பி எல்லாம் இல்லை. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல, 2000 முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, 2031, 36 எல்லாரும் சொல்லுவான். எவன் சொல்ல மாட்டான்? எடப்பாடியும் சொல்லுவார், 2050ஆம் ஆண்டிலும் அதிமுக தான் ஆட்சியில் இருக்கும். அது வெட்டி பேச்சதெல்லாம். இது இருட்டிலே போகின்றவன் பயம் தெரியாமல் இருக்க பாட்டு பாடுவது போல. 2026 நாங்கள் 234 பேரும் வருவோம் என்று சொல்வது இருட்டிலே போகின்றவன் பயத்தை தவிர்ப்பதற்கு பாட்டு பாடுவது போல. கண்டிப்பா சார். வணக்கம் சார்.